ஜனவரியிலேருந்து ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம். அப்பப்போ அங்கங்கே பார்த்துட்டு வரோம். இசைந்த இல்லறத்தின் அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அ பாண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். குடும்பங்கள் அன்பினாலே இசைகிறது, அன்பினாலே இணைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்பினால தான் குடும்பங்கள் உருவாகிறது. ஆனால் இந்த குடும்பங்களை நிலைத்து கொண்டு போவது என்பது அநேக இடங்களில் போராட்டமாய் மாறிவிடுகிறது. குடும்பம் அப்படியே அதே எந்த அன்போடு எப்படி இணைந்ததோ அதே அன்போடு கொண்டு போவது என்பது மிகப்பெரிய போராட்டங்களாய் மாறிவிடுகிறது. மனிதன் தடுமாறுகிறான், குடும்பங்கள் தடுமாறுகிறது, வாழ்க்கை தடுமாறி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல அப்போ குடும்பம் தடுமாறாம போகிறதற்கு அதுல அஸ்திபாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஜனவரி மாதத்திலேயே நம்ம மன்னிப்பு தேவை. ஒரு குடும்பம் நிலையாய் செல்ல வேண்டுமே ஆனால், ஒரு குடும்ப உறவு அப்படியே அசைவில்லாமல் செல்ல வேண்டுமே ஆனால் பரஸ்பரம் மன்னிக்கிற மன்னிப்பு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து மன்னிக்கிற அந்த ஒரு மன்னிப்பு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்பானவர்களே, பிப்ரவரி மாதத்துல உறவை அப்படி சீராய் கொண்டு செல்வதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒற்றுமை தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஐக்கியம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கணவன் குடும்பத்துல தலைவனாக இருக்கிறான், மனைவி சரீரமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புமை சொல்லுகிறதை பார்க்கலாம். தலை தனித்து செயல்பட முடியாது, சரீரம் தனித்து செயல்பட முடியாது, ரெண்டு இணைந்தால் தான் செயல்பட முடியும். என்னதான் தலை பெருசா இருந்தாலும், தலை எவ்வளவுதான் பயங்கரமான மூளை உள்ள வச்சிருந்தாலும் சரீரம் இல்லாமல் செயல்பட முடியாது. சரீரத்துல எல்லாம் என்கிட்ட தான் நிறைய அவயவங்கள் இருக்குது, நாங்க தான் செயல்படுகிற பகுதி அப்படின்னு சொன்னா கூட உண்மையாய் அது தலையோடு இணையவில்லையானால் அந்த சரீரம் சீராய் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா, அடிப்படை அமைப்பின்படியே, மனிதனை படைத்த படைப்பின்படியே woman wife expect to be seen special while husband expect to be seen strong அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மனிதன் தன்னை பலசாலியாய் காட்ட விரும்புகிறான், மனைவியானவள் தன்னை ஒரு விசேஷித்தவளாய் காட்ட விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் பேசிக் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மனைவி அன்பு கூறப்பட வேண்டும் அப்படின்னு பட விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா கணவனானவன் மதிக்கப்பட விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் அந்த டிசைன் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கணவன் எப்பொழுதுமே மதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆவல் இருக்கும். மனைவிக்கு அன்பு கூறப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கணவன் உதவி ஆதரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மனைவி மகிழப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகிழப்பட என்னிலே மகிழ வேண்டும் அப்படிங்கிறத மனைவியுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கணவர்கள் அவர்கள் யோசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அதிகமாய் காரியங்களை வெளியே சொல்லி பேசுகிறதை விட மனதில் யோசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மனைவிகள் அவர்கள் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தான் நம்ம யுனைடெட்னஸ், ஐக்கியம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஐக்கியத்துக்கு அது பலமுள்ளதா இருக்கும். ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு இந்த புரிந்து கொள்ளுதல் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அன்பானவர்கள், அப்போ கடந்த முறை ஐக்கியம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னொரு அஸ்திபாரத்தை இன்னொரு பரிமாணத்துல நம்ம பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, ஒரு பகுதி, வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல் 6 வசனங்கள், ரோமன்ஸ் 15:1-6. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படியே எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியன்ஸ் Chapter 4 2வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. போதும்.
இந்த வசனங்கள் இந்த பகுதிகளை வாசிச்சா இங்க ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அதனுடைய சாராம்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிச்ச பகுதியிலே 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா 15வது அதிகாரம் 6வது வசனம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படின்னா கர்த்தர் எதை கொடுக்கிறாருன்னா பொறுமையை கொடுக்கிறார். பொறுமை தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ குடும்ப வாழ்க்கையிலே என்ன அடுத்த ஒரு தேவை, முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பொறுமை தேவையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப மூன்றாவதாக ஒரு குடும்ப உறவு இசைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நிலைத்து செல்ல வேண்டுமே ஆனால் அந்த குடும்பத்துல அதிகமாய் தேவைப்படுவது பொறுமை தேவைப்படுகிறது. பொறுமை இல்லாம ஒரு குடும்பத்தை நிலைத்து நடத்தி கொண்டு போக முடியாது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, இதை சொல்லும்போ முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, என்ன அப்படின்னா இந்த பொறுமைன்னு சொன்ன உடனே நமக்கு 10 பேரோட பேர் ஞாபகம் வரும். அவங்க பொறுமையா இருக்குல்ல, கரெக்ட், இந்த வசனம் இன்னைக்கு கரெக்டா அவங்களுக்கு, இந்த வார்த்தை அவங்க கேட்டா நல்லா இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லு இப்படிலாம் ஞாபகம் வரும். நமக்கு நிறைய பொறுமையா நம்ம இப்படிலாம் யோசிக்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும் அப்படி ஞாபகம் வரும். ஆனா முதல்ல சொல்லிடுறேன், இந்த வார்த்தை யாருக்கும் இல்லை. இந்த வார்த்தை யாருக்குன்னு நான் பேசும்போது இந்த வார்த்தை எனக்கு, நீங்க கேட்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு, வேற யாருக்கும் இல்லை. தயவு செய்து அப்படி நீங்க யோசிச்சாருங்க, ஓ கரெக்டா பிரதர் சூப்பரா சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, அவங்களுக்கு இது கரெக்டா கேட்டிருக்கும், இன்னைக்கு கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதான் முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பேசுகிற எனக்கு, நானும் பொறுமையில இந்த இயேசுக்கு அடுத்தபடியில இருந்துட்டுலாம் வரல, வேற வார்த்தைகளை எடுத்து நான் உங்களுக்கு பேசுகிறேன், அவ்வளவுதான். அப்ப பேசும்போது நான் பேசும்போது இந்த வார்த்தை எனக்கு, கேட்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல, தயவு செய்து இல்ல குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இல்ல, வேற யாருக்கும் இல்ல, கேட்கும் போது நம்ம அந்த சிந்தையோட கேட்கணும். இந்த வார்த்தை எனக்கு பேசப்படுகிறது, நம்மை ஆராய்ந்து பார்க்க பேசப்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கவனிப்போம் அன்பானவர்களே. மறுபடியும் இன்னும் அதை டீட்டெயில்டா சொன்னோம்னா யாரும் மனைவிகள் யாரும் கணவனுக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கணவன் யாரும் மனைவிக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது எல்லாருக்கும் தேவை. இந்த வார்த்தை பொறுமை என்பது கணவனுக்கும் தேவை, மனைவிக்கும் தேவை. அதனால எல்லாருமே அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை யோசித்து எடுத்துக்கொள்வோம் அன்பானவர்களே. இந்த காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா பொறுமை இழந்த ஒரு காலம் இல்லையா, எல்லாத்துக்குமே பொறுமை இல்லை. முன்னாடி காலங்களில் தோசை சுடணும்னா என்ன பண்ணுவாங்க, முந்தின நாள் காலையில அரிசியை அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு சாயந்தரம் அரைப்பாங்க, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில புளிக்க வச்சு நைட்டு ஃபுல்லா புளிக்க வச்சு காலையில தோசை சுடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. என்னன்னா இன்ஸ்டன்ட் மாவு கிடைக்குது. மாவுனா நம்ம பேக் பண்ற மாவு கூட அரைச்சு எடுத்துடுறாங்க, ஆனா பவுடர் கிடைக்குது பாருங்க, வாங்கிட்டு தண்ணியில கலக்கி தோசை ஊற்றியாச்சுன்னா தோசை ரெடி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்டா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மனுஷனுக்கு பொறுமை இல்லை, பசிச்சா. முன்னாடி காலங்கள்ல எல்லாம் இதே நம்மள மாதிரியே தான் வாழ்ந்தாங்க. ஆனா என்னன்னா பசிச்சதுன்னா ஓகே பசிக்குது, நம்ம ஏதாவது சீக்கிரமா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ், நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எப்படி அப்படின்னா பசிக்குதா உடனே 2 நிமிஷத்துல ரெடி ஆகணும் அப்படின்னா கம்பெனி அப்படியே அட்வர்டைஸ் பண்ணிட்டா 2 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி அப்படின்ட்டு. அப்ப அந்த இன்ஸ்டன்டா நம்ம எல்லாமே கிடைக்குது. அப்ப பொறுமை மனிதனுக்கு இல்லாம போகிறதை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நீங்க எல்லா வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், முன்னாடி இருந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் ஒரே மாதிரி தான், வேற எந்த ஃபீச்சர் பெருசா அதுல பயன்கள் வித்தியாசப்படல, நம்ம அதே அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு 2 வருஷம் ஆன கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஏன் ஃபாஸ்ட், நமக்கு அவ்வளவு தூரம் நம்ம பிஸியா அப்படின்னு பார்த்தா இல்ல, நமக்கு அந்த நேரத்துக்கு பொறுமை இல்லை, அவ்வளவுதான். இந்த இதுல 10 நிமிஷத்துல அந்த கம்ப்யூட்டர்ல செய்ய வேண்டிய வேலையை இந்த கம்ப்யூட்டர்ல 2 நிமிஷத்துல செஞ்சுட்டு மீதி 8 நிமிஷம் என்ன பண்ணுவோம், சும்மா வாயை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்போம், அவ்வளவுதான். ஆனா என்ன, மனுஷனுக்கு பொறுமை இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சொல்றதுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன், கரெக்ட் தான் நினைக்கிறேன். நம்ம மனிதனுக்கு பொறுமை இல்லாமல் போகிறதை நம்ம பார்க்கலாம். நீங்க ரோட்வேஸ் எல்லாம் பாருங்க, இங்க இருந்து மஸ்கட் வரைக்கும் இவ்வளவு பயங்கரமான ரோட போடுறாங்க. காரணம் ஒரு காலத்துல 5 மணி நேரம் ஓட்டுனாங்க, இன்னைக்கு 2 மணி நேரத்துல போய் சேரணும். வேகம் நமக்கு சீக்கிரமா பொறுமையா இருப்பதற்கு மனிதன் பிரியப்படவில்லை. எல்லாவற்றிலையும் வேகமாய் காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பொறுமை என்பது கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம பேசுகிற நம்முடைய நடவடிக்கைகளையும் பொறுமை என்பது கேள்வியாய் மாறிவிடுகிறது. பொறுமை இல்லாம நம்ம செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொறுமை இல்லாம செயல்படுகிறது அநேக இடங்கள்ல அநேக விதங்களிலே நம்மை பாதிக்கிறது. நம்ம அநேக நேரங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஐயோ பொறுமையா செஞ்சிருக்கலாமே, பொறுமையா இதை செஞ்சு கையாண்டிருந்தா இதை ஈஸியா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களை அனுபவிக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றோம், பொறுமை இல்லாம
நம்ம நடந்து விடுகிறோம். அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் இந்த பொறுமை இழந்து போகிற காரியங்கள் அநேக பெரிய பெரிய பிரச்சனை போராட்டங்களுக்குள்ள நம்ம நடத்தி செல்கிறதை நம்ம அநேக நேரங்களில் எல்லாரும் அனுபவித்திருக்க கூடும். அன்பானவர்களே, அப்போ குடும்பத்தை நிம்மதியா நிலைத்து நடத்தி செல்ல வேண்டுமே ஆனால் இந்த குடும்பத்துல பொறுமை தேவை என்பதை கொஞ்சம் நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு ஸ்திரீ கணவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் கணவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலாம், எடுத்து டயல் பண்ணி பார்த்தா இது கால் போகலை. உடனே பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீ போய் அப்பா கூப்பிட்டு சீக்கிரம் வர சொல்லி ஈவினிங் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பையன் போயிட்டு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன், ஆனால் எப்போ ஃபோன் அடித்தாலும் ஒரு பொண்ணு எடுத்து பேசுகிறாங்க, ஒரு லேடி எடுத்து பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டு பயங்கர கோபம். எல்லா நாளும் கணவன் அன்பா வரவேற்கிற மனைவி அன்னைக்கு அன்பா வரவேற்கல. கணவனுக்கு என்னன்னே தெரியாது. அவர் பின்னாடியே போய் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வெளியே போகணும்னு நினச்சேன் அப்படின்னா, இல்லைம்மா நான் நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னோடனே இந்த மனைவி அப்படியே ஓங்கி கன்னத்தில் பொலார்னு ஒரு அடியை விட்டாங்க. ஆனால் கணவனுக்கு என்னன்னே புரியல, என்ன ஆச்சு, ஏன் இது என்ன, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். யோசிச்சு என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு கேட்டால், எங்கே போனீங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா, இல்லை நான் வேலைக்கு தானே போயிட்டு வரேன், உனக்கு தான் தெரியுமே, காலையில் சொல்லிட்டு தானே போனேன், வேலைக்கு போயிட்டு தான் வரேன் அப்படின்னா, வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எங்கேயுமே போகல, வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, அப்போ உங்கள் ஃபோனெல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை ஃபோனெல்லாம் யாருக்குமே கொடுக்கல, நான் தான் வச்சுருந்தேன்னா. அவன் பையனை கூப்பிட்டாங்க, வாடாங்க நடந்தது கரெக்டாக சொல்லு, அப்பா முன்னாடியே சொல்லு நீ அப்படின்னோடனே பையன் சொன்ன, ஆமாப்பா அப்பா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அம்மா சீக்கிரம் வர்றதுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு லேடி எடுத்துட்டு இந்த நபர் தொடர்பு இலைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. பாருங்க, இதுதான் நம்ம இப்படிதான் பொறுமையை நம்ம காரியங்களை கையாண்டுறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லி சால்வ் பண்ண முடியுமா, இது சொல்லி தீர்க்க முடியுமா, முடியாது, பிரச்சனை ஆயிடுச்சு. அன்பானவர்களே, பாருங்க, குடும்ப வாழ்க்கை என்பது இப்படிதான். பொறுமை இழந்து கையாளுகிற சின்ன சின்ன காரியங்கள்ல என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய போராட்டங்களுக்குள்ளே நம்ம போய் நிற்க வேண்டியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமையின்மை என்பது அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா குணாதிசயத்துல ஒரு மாற்றம், என்னுடைய கேரக்டர்ல ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் பொறுமை இல்லாத ஒரு கேரக்டர் அப்படி இல்லை. உண்மையா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பொறுமை இல்லை என்பது ஒரு பலவீனம். பொறுமையின்மை என்பது ஒரு பலவீனம் என்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது குணம் அல்ல. யாரும் அப்படி சொல்ல முடியாது என்னுடைய குணம் அப்படின்னு சொல்லி. இல்ல, பலவீனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு குணம், ஒரு முறைதான் இந்த பொறுமையின்மை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். நம்ம வேதத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். நீங்க சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா பலவீனர்கள் பொறுமை இழந்து நிற்கிறதை நீங்க அதிகமாய் பார்க்க முடியும் என்பாங்க. பொறுமை என்பது மனுஷன் இயற்கை இருக்கும், இயற்கை ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, ஒரு மனுஷன் படைக்கப்படுகிற ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுல அவன் நேச்சுரலாவே படைக்கப்படும் போது பொறுமை இல்லாதவனாக தான் படைக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு பாருங்க, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பசிச்சதுன்னு வைங்களேன், என்ன பண்ணும், பார்த்து அம்மா தூங்குறாங்களா, அப்பா ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படின்னு ஏதாவது யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு செகண்ட் கூட அது யோசிக்காது. அது கத்தி கூப்பாடு போட்டு அதுக்கு அதோடைய வேலை வேற, உயிர் அங்க நெருப்பே பத்தினாலும் நம்ம வேலை முடிஞ்சாதான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி அது பொறுமை இருக்காது. அந்த குழந்தைக்கு பொறுமை இருக்காது. அது வளரதான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொள்ளுது. கொஞ்ச நாள் போக 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 ஓ இப்போ இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடாது, அம்மா இப்போ பிஸியா இருக்கிறாங்க, இல்ல பொறுமையா சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையை கற்றுக்கொள்கிறது. இட் இஸ் பீயிங் டெவலப்ட். அது உள்ள அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. பொறுமையா கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கற்றுக்கொள்ளுதல் இல்லாம வளருகிற ஒரு நபருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா பொறுமை இல்லாதவர்களாய் மாறி விடுகிறார்கள். பொறுமை இந்த உண்மையா இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸுக்குள்ள அவங்க வரல அப்படின்னா வளர்ந்த பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா காரியங்களை கையாள தெரியல. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க குழந்தைங்க ஒரு அளவுக்கு மேல காரியங்களை கையாள தெரியல. பேரண்ட்ஸ் ரொம்ப சில பிள்ளைங்களை ரொம்ப கட்டி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்களா பயங்கரமா டப்புன்னு இரிட்டேட் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கிடையாது, அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. பொறுமையா இருக்கணும், காரியங்களை பொறுமையா கேட்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் இல்லாம இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, குழந்தைங்களுடைய எல்லாரும் இங்க இருக்கிற பெற்றோர் எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க. இங்க இருந்து மஸ்கட் போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வண்டியில ஏறணும்னு வைங்களேன், சுலைஃப் ரவுண்ட் அபவுட் போனோம்னு ஒரு கொஸ்டின் வரும். கேட்டிருக்கீங்களா? மஸ்கட் வந்துருச்சா? ஆனா
நம்ம சொல்லுவோம், இல்லைப்பா நீ நல்லா தூங்கி எழும்புனாதான், நல்ல தூங்கி எழும்பு, அப்போ தான் மஸ்கட் வரும் அப்படின்னு சொன்னோன்னே சீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி படுத்துக்கிட்டு கொஞ்சம் இன்னொரு 2 நிமிஷத்தில் எழும்பி வந்துருச்சா, நான் தூங்கி எழும்பிட்டேன், வந்துருச்சா மஸ்கட்டு. இது ஏன்னா அது நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது, பொறுமை இருக்காது. ஆனால் போக போக வளர வளர தான் தெரியுது நம்ம ஒரு பெரிய பிரயாணம் பண்ணுகிறோம், இதில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். போர் அடிக்கும், காரில் போர் அடிக்க தான் செய்யும், ஆனாலும் சும்மா 2 சைடு பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருக்கணும். 3 மணி நேரம் கழிஞ்சாதான் நம்ம மஸ்கட் வரும். இப்படிலாம் இந்த சிந்தனை வளர வளர தான் வருகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்போ பொறுமை என்பது இட் ஹேஸ் டு பி டெவலப்ட். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இட் ஹேஸ் டு பி டெவலப். பேஷன்ஸ் ஹேஸ் டு பி டெவலப். பிள்ளைங்களுக்கு கவனிங்க, பேஷன்ஸ் ஹேஸ் டு பி டெவலப். வேதத்தில் ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்னது? ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். ஓகே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, பொறுமை வந்து நீடிய பொறுமை தான் கனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியின் கனிகளில ஒன்று பொறுமை. பொறுமை என்பது ஆவியின் கனிகள்ல ஒன்று. ஆவியின் வரங்கள்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? ஆவியின் வரங்கள் என்னது? அந்நிய பாஷை ஆவியின் வரம், இன்னொன்று வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது, தீர்க்க தரிசன வரம், அப்புறம் குணமாக்கும் வரம். இதெல்லாம் வந்து ஆவியின் வரங்கள். அப்போ கனி வேற, வரம் வேற. இப்போ அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா நமக்கு கரெக்டா புரியும், ஏன்னா நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷ்ல. ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் அது வந்து என்னன்னா கிஃப்ட். ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். இப்போ ஆவியின் கனி தான் பொறுமை. பொறுமை வந்து ஆவியின் கனிகள் வருது, இது வந்து ஆவியின் வரம் அல்ல. அப்போ நம்ம இப்போ கனி அப்படின்னாலே, இப்போ ஒரு பலாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நம்ம எப்பயுமே ஒரு சின்ன ஒரு பழத்தை செஞ்சு கொண்டு ஒட்டி வச்சு சரி இது வளரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க மாட்டோம். அந்த பழம் எப்படி அது டெவலப் ஆகணும் அப்படின்னா, அந்த மரம் முதல்ல மெச்சூர் ஆகும். மரம் முதல்ல நல்ல உள்ள பலப்படணும். பலப்பட்டு அதுல இருந்து மலர்கள் வர வேண்டும். அந்த மலர்கள் தான் கனியாய் வரணும், அதான் கனி. ஆனா கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து வரும். கிஃப்ட்ங்கிறது எப்படின்னா, யாரும் நமக்குள்ள நம்ம யாரும் கிஃப்ட் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு யாரும் கொடுப்பாங்க, கொடுக்கிறது தான் கிஃப்ட். அப்போ வேதம் சொல்லுகிறது இந்த பொறுமை என்பது ஆவியின் வரம் அல்ல, அது ஆவியின் கனி. கனி அப்படின்னா அது என்ன, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆவியின் கனி அப்படிங்கிறதுனால பொறுமை என்பது மற்றவர்கள் நமக்கு கொடுத்து வருவதல்ல. இப்போ யாரோ ஒருத்தங்க எனக்கு வந்து பொறுமையா, பரவாயில்ல எனக்கு பொறுமையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே கொடுக்க முடியாது. இது யார் நமக்குள்ள தான் நம்ம டெவலப் பண்ணணும். நமக்குள்ளே டெவலப் ஆகிற ஒரு குணம் தான் இந்த பொறுமையின் குணம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால தான் வேதம் சொல்கிறது இது ஆவியின் கனி, இது ஆவியின் வரம் அல்ல, ஆவியின் கனி. அது நமக்குள்ள வளர வேண்டும். நம்ம பலப்பட்டு வளர்ந்து அதன் பலனா இந்த கனி வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. அப்போ எல்லா குடும்பங்கள்ல, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொறுமை என்பது அவசியமா இருக்கிறது. அது நமக்குள்ளதான் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இந்த பொறுமை ஏன் நமக்கு தேவை அப்படின்னா, உலகத்துல வாழணும்னாலே பொறுமை தேவை. விசேஷமா குடும்பத்துல வாழணும்னா பொறுமை ரொம்ப தேவைன்னு சொல்றாங்க சிஸ்டர். ரொம்ப தேவை, குடும்பம் ரொம்ப தேவை, கொஞ்சமாவது தேவைதான். ஏன்னா பொறுமை என்பது நமக்கு தேவை. ஏன் தெரியுங்களா? உண்மை என்னன்னா, உலகத்துல பூரணமான மனுஷன் அப்படிங்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம பல நேரத்துல அப்படிதான் நம்ம நினைப்போம், பூரணமா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். கூட இருக்கிறவங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அந்த பெர்ஃபெக்ஷன்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நமக்கு பொறுமையெல்லாம் கெட்டு போயிடும். நம்ம ஏதாவது ஒன்று அப்படி ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்போ மனிதருக்கு பொறுமை தேவை. காரணம் என்ன? நம்ம மனிதர்கள் பூரணப்பட்டவர்கள் அல்ல. நம்ம வந்து தைரியமாவே சொல்லலாம், என் கணவன் பூரணப்பட்டவன் அல்ல, என் மனைவி பூரணப்பட்டவள் அல்ல, என் பிள்ளைகள் பூரணப்பட்டவர்கள் அல்ல. அவங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளோட வளர்ந்து வருகிறவர்கள் தான். அதனால எல்லாருக்குமே இந்த பொறுமை என்பது தேவை. யாருமே வந்து அவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம பொறுமை இழந்து போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக நான் முதல்ல சொன்னேன், பொறுமை என்பது மற்றவர்களினாலே நமக்கு வருகிறதல்ல, இது நமக்குள்ளிருந்து வருகிற ஒரு குணம். அது நமக்குள்ள டெவலப் ஆகிற ஒரு குணம், எனக்குள்ள உருவாகி வெளியே வருகிற ஒரு குணம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த குணத்தை நமக்கு நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவா நம்ம அந்த பொறுமை அப்படின்னு சொல்ற வேலையே ஜெனரலா நம்ம எல்லாருக்குமே ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் உண்டு. ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, இந்த விசுவாசம் எல்லாருக்கும் உண்டு. நான் தான் உலகத்துல ரொம்ப பொறுமைசாலி, என்ன விட்டா இந்த உலகத்துல பொறுமைசாலி யாருமே
கிடையாது. நான் வந்து அவ்வளோ தூரம் அதை சகிக்கிறேன், இதை சகிக்கிறேன், அப்படி சகிக்கிறேன், இப்படி தாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் உண்டு. ஆனா வேதத்துல மனிதர்களை நீங்க பாருங்களேன், வேதத்தின் மனிதர்கள் அநேகர் வந்து இந்த பொறுமைசாலிகளா இருந்ததை வேதத்துல காட்ட முடியும். நம்முடைய எண்ணம் எப்படின்னா, நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மோசே இருந்த காலத்துல எல்லாம் நான் என்ன ஆண்டவர் படைக்கல, படைச்சிருந்தா என்னத்தான் சொல்லியிருப்பாரு. மோசே இவனை போல பெஸ்லினைட் போல சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னும் அன்னைக்கு நான் பிறக்கல, அதனால மோசே வந்து வாங்கிட்டு சான்ஸ் வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. நமக்குமே நம்ம பொறுமை இழந்தவர்களாய்த்தான் வாழுகிறோம் அன்பானவர்களே. நம்ம பல விதங்களில் வெளிப்படுத்துவோம். பார்த்துருக்கீங்களா நம்ம பொறுமைசாலி அப்படிங்கிறத? இதே இடத்துல வேற யாராவது இருந்தா என்ன சொல்ல வரோம், நாங்கிறதுனால பூரண பொறுமையோட இருக்கிறேன். வேற யாராவது இருந்தா பொறுமை இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நம்ம அதைத்தான் சொல்ல வரோம், அதை தான் கம்யூனிகேட் பண்றோம். பட் கம்யூனிகேட் பண்றது வேற மாதிரி நம்ம சொல்றோம். வேற யாராவது மட்டும் இந்த இடத்துல இருந்தா அவங்க அப்படி இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண பிறகு கூட நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பொறுமைசாலிகளா நம்ம அநேக நேரத்துல காட்டுவோம் அன்பானவர்களே. பொறுமை இழந்து செயல்படுகிற அநேக தருணங்களே நம்ம வாழ்க்கையில நம்ம அநேகமா இப்போ சர்ச்சுக்கு வர நேரத்துல சர்ச்சுக்கு வரணும். ஆனா அந்த நேரத்துல தான் பொறுமையா உயரமா நடந்து வருவாங்க. அப்ப பிள்ளைங்களை சொல்றேன், அப்ப என்ன ஆகும், நமக்கு பலார்னு ஒன்று விட்டு ஓன்னு ஆடும். அப்புறம் எப்படியாவது கூட்டி சர்ச்சுக்கு வந்துடுறது. ஏன்னா வந்து சேரணுமே வந்துடுறது. வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா நம்ம எப்படி அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் இன்னைக்கு கோவப்படுத்தக்கூடாது. அப்போ கூட நமக்கு வாயில வராது, சரி கொஞ்சம் பொறுமை இழந்துட்டேன், அந்த எண்ணம் நமக்கு வராது பாருங்களேன். ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நீ இப்படி பிஹேவ் பண்ணதுனால தான் நான் வந்து ஒன்று அடித்தேன், இப்படிலாம் நீ கோவப்படுத்தக்கூடாது, இப்படிலாம் நீ டென்ஷன் பண்ணக்கூடாது. காரணம் என்ன சொல்ல வர மறுபடியும், நான் உண்மையாகவே பொறுமைசாலி தான், ஆனால் நீ கொஞ்சம் இப்படி பண்ணதுனால தான் நான் வந்து ஒன்று அடிச்சிட்டேன். பொறுமை பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையா பிரச்சனை என்னன்னா, நமக்கு பொறுமை இழந்துட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்துட்டோம். அதை தான் நம்ம உண்மையாக ஒத்துக்கணும். ஆனால் நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிலாம் பல காரணங்களை சொல்லுவோம். அன்பானவர்களே, இந்த எல்லா காரணங்களையும் நம்ம அனுபவித்து வரும்போது இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பொறுமை தேவை. பொறுமை என்பது ஒரு குடும்பத்துல மிக மிக முக்கியம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்ம இருக்கிறதே அநேகர் பொறுமையா இருக்கிறதுனால தான். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் பொறுமையா இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் வந்து அவர் நினைச்சிருந்தா பொறுமை இழந்து ஒரு நொடி பொறுமை இழந்து போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம அவர் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாள் கொஞ்சமாவது கேட்க மாட்டானா, என்னைக்கா ஒரு நாள் வரமாட்டானா அப்படின்னு பொறுமையாக இருந்து நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டு அவருடைய சமூகத்தில் கொண்டு வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அந்த பொறுமையினால தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை நிச்சயம் தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. வேதத்தில் தேவ மனிதர்கள் பொறுமையாக இருந்த ஒரு சில சூழ்நிலைகளை நான் காட்டுறேன். தாவீது ராஜாவா இருந்தான். நீங்க 2 சாமுவேல் புத்தகத்துல 16வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க. தாவீது ராஜாவா இருக்கிறான். தாவீது ராஜாவா இருந்து அந்த சூழ்நிலையில அப்சலோம் ராஜாங்கத்தை பிடிக்கிறான். 2 சாமுவேல் சாப்டர் 16 16வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, அவனுடைய மகன் அப்சலோம் வந்து த்ரோனுக்கு வந்துடுறான். வந்து தாவீது உடனே பயந்து ஓடுறான். சிமேய் என்று ஒருத்தன் வரான். சிமேய் அப்படின்னு வந்து அவன் தாவீதை பார்த்து அவ்வளோ தூரம் தூஷிக்கிறான். பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, அப்படி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி தூஷிக்கிறான். யாரு? தாவீதை தூஷிக்கிறான். தாவீதுக்கு கூட நிறைய பேர் அவனோட சேவகர்கள் நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அவனோட தலையை தூக்கிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தாவீது சொல்றான், வேணாம்ப்பா, இன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு அவனை பேச அனுமதிக்க பேசட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். யோசிங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பொறுமை அப்படியே கொஞ்சம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் அன்னைக்கு நினைச்சிருந்தான்னா, ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தான்னா, அவனுடைய தலையை எடுக்கிறதுக்கு ஆட்கள் கூட இருக்கிறாங்க. யாரும் தாவீதை குற்றப்படுத்த போறதில்லை. நான் ராஜாவுக்கு முழு அதிகாரம் உண்டு, எல்லாம் இருந்தும் தாவீது சொல்றான், இல்லப்பா வெயிட் பண்ணு, நீ அவன் வந்து இன்னைக்கு அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, அதான் பொறுமை. அதே தாவீது நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் சவுல் வந்து தாவீது வந்து எப்பொழுதுமே சவுலுக்கு ஒரே டார்கெட் என்ன, தாவீதை கொன்றணும், எப்படியாவது தாவீதை கொன்றணும். இப்ப தாவீது வந்து இப்படிலாம் ஓடி அலைந்து திரியும் போது ஒரு கட்டத்துல தாவீது வந்து சவுலுக்கு பக்கத்துல வந்துட்டான். சவுலுக்கு பக்கத்துல வந்து இப்ப ஒரு ஈட்டி எடுத்து ஒரு குத்தினா முடிஞ்சிச்சு. அந்த சூழ்நிலையில கூட தாவீது சொல்றான், இல்லப்பா we have to wait.
இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தருணம் அல்ல, பொறுமையா. இது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடுவதற்கு நான் யாரு? இது எனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் அல்ல அப்படின்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்றான் பாருங்களேன். அந்த பொறுமையை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவங்களே. இயேசுவை நீங்க எடுத்துக்கோங்களேன். இயேசு வேதம் சொல்லுகிறது அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தன் வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ அந்த ஒரு பொறுமையை தான் வேதம் நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு பொறுமையா இருந்து நம்மை நடத்துகிறார் அப்படின்னு அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் நம் பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் பொறுமை நம்முடைய வாழ்க்கையில தேவை, why patience is required அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 7 காரியங்களை இந்த நாள்ல வேதத்துல இருந்து பார்க்கலாம் அன்பானவர்களே. why patience is required, அன்பானவர்களே, ஏன் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம். Proverbs 14:29. மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது நீடிய சாந்தமுள்ளவன். நீடிய சாந்தமுள்ளவன்னா பொறுமையா இருக்கிற ஒரு மனுஷன். அதைத்தான் நீடிய சாந்தமா இருக்கிற ஒரு மனுஷன். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் புத்திமானாய் விளங்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்பது அவசியம். நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பத்துல நம் புத்திசாலிகளா இருக்க வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை என்பது அவசியம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல புத்திசாலிகளா இருக்கணும், நம்ம புத்தியாய் காரியங்களை செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பொறுமை அவசியமா இருக்கிறது. அநேக நேரத்தில் நமக்கு தெரியும், திடீர்னு எடுக்கிற தீர்மானங்கள் இல்ல அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள் அநேக நேரத்துல தவறான தீர்மானங்களாய் முடிகிறத நம்ம வாழ்க்கையில நம்ம கண்டிருப்போம். அநேக நேரங்கள்ல பலருடைய வாழ்க்கையில நம்ம கண்டிருப்போம். திடீர்னு எடுக்கிற தீர்மானங்கள், யோசிக்காம எடுக்கிற தீர்மானங்கள் பல நேரங்கள் தவறாய் போகிறது என்பாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மை புத்திமானாய் காட்ட வேண்டும், நாம் புத்திமானாய் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புத்திசாலியான தீர்மானங்களை எடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். நம்ம எல்லாருக்கும் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு விருப்பம், ஆனா பொறுமையை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கொஞ்சம் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம பொறுமைசாலியா இருக்கணும். ஏன்னா பொறுமையா இருக்கிறவர்களை தான் வேதம் புத்திமான்களாய் காட்டுகிறது. அவருடைய தீர்மானங்கள் யோசித்து எடுக்கப்படுகிறது. காரியங்களை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுக்கிறவர்களாய் வேதம் காட்டுகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த இடமா இருக்கட்டும், குடும்பமாவே இருக்கட்டும், குடும்பத்துல இப்போ ஒருவேளை என்னுடைய மனைவி என்னை பார்த்து உன்ன மாதிரி புத்திசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் வேற எதுவும் பெரிய ட்ரைனிங் எல்லாம் எடுக்க வேணாம். நம்முடைய மனைவியை பார்த்து கணவன்மார் போய் ஐயா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி நான் உலகத்திலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? நிறைய பேர் சிரிக்க தான் சரிங்க, அவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். பொறுமையா இருந்தாலே நம்ம பாக்குறவங்க நம்முடைய பிள்ளைங்களும் அப்படிதான். பிள்ளைங்களையும் பார்த்து உங்களை மாதிரி பிள்ளைங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி, அறிவாளி பிள்ளைங்களை எங்க வாழ்க்கையில பார்த்ததில்லை அப்படின்னு பெற்றோர் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? we have to maintain patience. கொஞ்சம் அப்படி பொறுமையா இருக்கணும். காரியங்களை சும்மா அவசரப்பட்டு எடுத்த உடனே எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், இன்னைக்கே செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிக்காம நம்ம பொறுமையா காரியங்களை கையாள வேண்டும் என்பாங்க. அப்போ எதுக்கு நமக்கு பொறுமை தேவை? why patience is required அப்படின்னா, முதலாவதாக நம்மை புத்திமான்களாய் விளங்க செய்ய, நம்ம ஒரு ஞானவான்களாய் விளங்க நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பாங்க. இரண்டாவதாக ஏன் பொறுமை நமக்கு தேவை அப்படின்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 18வது வசனம். Proverbs 15:18. பாருங்க, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவன் பொறுமையா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்றானா? சண்டையை அமர்த்துகிறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அமர்த்தணும் அப்படின்னா, சண்டையை அமர்த்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டெக்னிக்கே தெரியாது. நமக்கே நிறைய பேரை தடுமாறி இருக்கணும். அந்த பிரச்சனையை எப்படி ஆரம்பிக்க தெரியும் எல்லாருக்கும். நம்ம எல்லாம் ஆரம்பிச்சிடும், ஈஸியாக ஆரம்பிச்சிடும், ஆனால் முடிக்க தெரியாது. பல நேரத்தில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அதை இழுத்துக்கிட்டே போகும். ஆனால் முடிக்கணும்னா என்ன பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம்
பொறுமையா இருந்தா போதுமா? பொறுமையா இருந்தா பிரச்சனைகளை முடிச்சிடலாம். அப்போ எதற்காக பொறுமை தேவைப்படுகிறது அப்படின்னா, டு காம் குவாரல்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, நம்ம சண்டைகளை அமர்த்த நமக்கு பொறுமை தேவையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எந்த குடும்பத்தில் சண்டை போடணும்னு ஆசை? யாராவது இப்படி ப்ரேயர் பாயிண்ட் வைக்கிறவங்க, நாளைக்கு காலையில் பிரதர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சண்டை போட வேண்டியது இருக்குது நாளைக்கு அப்படின்னு யாரும் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா? எந்த குடும்பத்திலையும் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படி சண்டை போடணும்னு யாருமே திட்டம் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. திட்டம் பண்ணி சண்டை போடுறவங்க அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, திடீர்னு வருகிற வார்த்தைகள்னால வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. ஆனால் பிரச்சனை வந்துட்டு அதுக்கு அடுத்து எப்படி முடிவு என்ன பண்ணுறது, எப்படி அமர்த்துறதா? பொறுமையா இருந்தாலும். இப்போ பிரச்சனை கொஸ்டின் என்னன்னா, யார் பொறுமையா இருக்கிறது? அதான் பிரச்சனை. யார் பொறுமையா இருக்கிறது? அதான் நான் சொன்னேன், நான் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதான் சொல்றேன், பொறுமை என்பது அது நமக்குள்ள டெவலப் ஆகிற ஒரு ஃப்ரூட், அது ஒரு கனி, ஆவியின் கனி. அப்படின்னா நமக்குள்ளே நம்ம பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். பொறுமையா, நம்ம பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பொறுமையா காரியங்களை கையாளுவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பானவர்களே. பொறுமை மட்டும் இல்லை அப்படின்னா அநேக உறவுகள் கசந்து போகிறதுக்கு காரணமாய் அது அமைந்து விடுகிறது என்பானவர்களே. பொறுமை இல்லை என்றால் ஐக்கியம் உறவுகள் கசந்து போய் விடுகிறது. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் ஆத்திரமா பேசி காரியங்களை கையாளுவோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலத்திலேயே அநேக உறவுகள் சீர்குலைந்து போயிடும். நம்ம காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பொறுமையற்ற வார்த்தைகள், பொறுமையற்று பேசுகிற காரியங்கள், மனம் பதறி விடுகிற வார்த்தைகள் அநேக காரியங்கள்ல நம்ம உறவுகளை விரிசலடைய செய்யும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்கள். எல்லா காரியங்களையும் அவசரப்பட்டு பேசணும் அப்படின்னா, இல்லை ஒருவேளை திடீர்னு தீர்மானங்கள் எடுத்துடும், திடீர்னு டிசிஷன், ஒன்றும் யோசிக்காம தீர்மானங்கள் எடுப்பதெல்லாம் அநேக குடும்பங்களை சின்னாபின்னமாக்கிவிடும் என்கிறதுல கொஞ்சம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிள்ளைங்களை கையாளுறதுல கூட கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும். என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் ஒன்றும் பேசலை, இல்லை வேதத்தில் வார்த்தைகள்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் பாருங்களேன், இப்போ பிள்ளைங்களை கூட கையாளுறதுல திடீர்னு கூட்டுக்கார வச்சு இன்னைக்கு இதை படிச்சே தீரணும், இப்படி தான் நீ இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமான அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து பயங்கரமாக வச்சிடறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? எப்படா 12th முடியும்? ஏன்னா நம்ம அவங்கள பொறுமையாக ஹேண்டில் பண்ணல. we did not give them time. கொஞ்சம் டைம் கொடுக்கல அவங்களுக்கு. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கல. அவங்க படிக்கணும், அதுக்காக படிக்காம இருந்துட்டு நீங்க பொறுமையா இருங்க அப்படின்லாம் பிள்ளைங்க சொல்லக்கூடாது. படிக்கணும் தான், நம்ம படிக்கணும். ஆனா பெற்றோராய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பொறுமை இழந்தவர்களை கையாண்டு விடுகிறோம். பொறுமையாய் நம்ம அவர்களை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரச்சனை என்ன, உண்மையான பிரச்சனை என்ன, அவங்க எந்த பிரச்சனையில கடந்து வராங்க, அந்த பிரச்சனையை நம்மளால அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம அநேக நேரத்துல யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா ஸ்கூலுக்கு போய் தூங்கிட்டே வரியான் அப்படின்னு கேட்போம். நம்ம யோசிக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை 1 மணி நேரத்தில் நம்ம 3.25 மணி நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறது யோசிக்க மாட்டோம். 1 மணி நேரம் தான் ஓடுது மெசேஜ், ஆனால் அதில் ஒரு 3/4 மணி நேரம் நம்ம தூங்குறோம். ஆனால் அதை நம்ம யோசிக்க மாட்டோம். பையன்கிட்ட என்ன சொல்லுவோம், என்னடா நீ காலையில் 8 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கெல்லாம் வந்துடுற, அதுக்குள்ள கிளாஸில் உட்காந்து தூங்குறேன் அப்படின்னு கேட்போம். நம்ம பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டோம். பொறுமையாய் நம்ம காரியங்களை கையாண்டோம் அப்படின்னா அநேக பிரச்சனைகளை நம்ம கவனமாய் கையாள முடியும் என்பானவர்களே. அப்போ பொறுமை எதுக்கு நமக்கு பயன்படுகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், சண்டைகளை அமர்த்துவதற்கு பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் பொறுமை என்பது நம்ம வேற யார்கிட்டேருந்து எதிர்பார்ப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே நாம் உருவாக்கி கொள்ளுகிற பொறுமையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்கள். இரண்டாவதாக, எதுக்கு சண்டைகளை அமர்த்த பொறுமை நமக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக வாசிக்கலாம், எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனம். எதுக்கு பொறுமை தேவைப்படுகிறதுனா, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லி வேதத்துல அங்க வாசிக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பொறுமை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. ஆபிரகாம் பொறுமையா இருந்தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை பெற்றுக்கொண்டான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்கள், மேலான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அதை சுதந்திரிப்பதற்கு நமக்கு என்ன வேணுமா?
பொறுமை வேணும். குடும்பத்துல அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருப்பார், குடும்பத்துல அநேக தரிசனங்களை கர்த்தர் தந்திருப்பார். ஆனா அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதில் நமக்கு பொறுமை வேண்டும் என்கிறதை நம்ம கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பொறுமை தேவை. வேதத்தில் அநேக மனுஷர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷர்களே பொறுமை இழந்ததுனால வாக்குத்தத்தங்களை இழந்து போனதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்ல தெரிந்த எடுத்துக்காட்டு வந்து மோசே நீங்க பாருங்க. மோசே வந்து கர்த்தர் சொன்னார், மோசே வந்து 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை கொண்டு வந்து அவனை கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை வழி நடத்தும்படியே கர்த்தர் ஏற்படுத்தினார். எவ்வளவு தூரம் அவன் நடத்திட்டு வந்தான், எவ்வளவு பாடுகள் மத்தியில நடத்தினான், பிரயாசங்கள் மத்தியில நடத்தி கொண்டு வந்து கடைசியில கானானுக்கு பக்கத்துல வந்துட்டான். இப்ப கானானுக்கு பக்கம் வந்தோன்னா ஆண்டவர் சொன்னார், அந்த மலையை பார்த்து நீ போய் பேசு அப்படின்னா இவன் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டான். அந்த ஜனங்கள் பண்ணுகிற சேட்டையை பார்த்து பொறுமை இழந்து போய் மலையில ஓங்கி அடிச்சா பாருங்களேன். கர்த்தர் சொன்னாரு, நீ கொஞ்சம் பொறுமை இழந்துட்டப்பா, அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இருக்குது, கரெக்ட் தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தவறல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க மாட்ட, நீ அங்க போக மாட்ட, அந்த தேசத்துக்குள்ள நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்தினதை நம்ம பார்க்கலாம். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமை இழந்து செயல்பட்டதுனால அவருடைய வாழ்க்கை அந்த வனாந்தரத்திலே அழிந்து போனதை பார்க்கலாம். ஒவ்வொரு தருணத்திலே கர்த்தர் சொல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, உங்களை நான் நடத்திட்டு போறேன், ஒரு நல்ல ஒரு கானானுக்குள்ள நடத்திட்டு போறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கான பொறுமை இல்லை. பொறுமை இல்லாமல் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அநேக நேரங்களில் பொறுமை இழந்து போனவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனதை வேதத்துல பார்க்க முடியும் என்பானவர்களே. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. யாரால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும் என்பானவர்களே. காரணம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் உண்மைதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்க கூப்பிடும் போதே என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்களுக்கு நட்டாத தோட்டம், கட்டாத வீடு எல்லாமே அங்க ரெடியா இருக்கு. அப்ப கர்த்தர் அதை உருவாக்கினார், ஒரு காலத்துல உருவாக்கிட்டு இவங்களை இப்ப உருவாக்குகிறார். நீங்க போகும்போது அங்க சீனாய் அடிவாரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க அந்த தேசத்துக்குள்ள போகும்போது இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பலியிடணும், இப்படிதான் நீங்க ஆராதிக்கணும், இப்படிதான் நீங்க இங்க வந்து குடும்ப வாழ்க்கை இப்படிதான் நடத்தணும், இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். உருவாக்கி அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த உருவாக்குகிற பாதையை வந்து நம்ம கண்டுகொள்ளவே மாட்டோம். இந்த கர்த்தர் உருவாக்குகிறார் அப்படின்னு கண்டுகொள்ள மாட்டோம். நமக்கு வாக்குத்தத்தம் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு கையில அப்படி ரெடியா கிடைச்சிடும், அது கிடைக்காது. அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் பொறுமை, we have to travel through a path, ஒரு பாதை வழியாய் நாம் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது ஒருவேளை கண்ணீரின் பாதையா இருக்கலாம். நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உண்மைதான். அவனுடைய பெற்றோரும் அவனுடைய சகோதரர்களும் சுற்றி இருந்து அவனை வணங்குவாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தம் தூங்கி எழும்பினோன்னு அடுத்த நாள் ரெடி ஆகல. அன்னைக்கு அவனுடைய பெற்றோர் அங்கதான் இருந்தாங்க, அவனுடைய சகோதரர்கள் அங்கதான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் அவனை வணங்கவில்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அவனுக்கு ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருந்தார், ஒரு பாதை வழியாய் அவனை நடத்தினார். அந்த பாதையில எங்கேயா ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தானா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் தவறாம அவன் போனதுனால அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நிறைவேற பெற்றான். ஒரு நாள் வந்தது, அவனுடைய பெற்றோர், அவன் வேற தேசத்துல இருந்தான், ஆனா அவனுடைய பெற்றோரும் அவனுடைய சகோதரர்களும் அந்த தேசத்துக்கு வந்து அவனை வணங்கினார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அன்பானவர்களே, அப்ப வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார், வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார், வார்த்தைகள் நமக்கு நல்ல தரிசனங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த தரிசனங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நடத்துகிற பாதையில நாம் நடக்க வேண்டும், நாம் உருவாக்கப்பட வேண்டும். உருவாகி வருகிற மனிதர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை கரங்களிலே கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நீங்க 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தர் வந்து என்ன எப்படி இருக்கிறாரா அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அவர் பொறுமையுள்ளவரா இருக்கிறார். நமக்கு பார்த்தா என்ன தோணுது, என்னையா என்றாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறார் அப்படின்னு தோணுது. ஆனா கர்த்தர் எதுக்காக பொறுமையா காத்திருக்கிறாரா அப்படின்னா, அந்த இடத்துல தான், அந்த பாதையில தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களாய் நம்மை உருவாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத விரும்பி தான் கர்த்தர் பொறுமையை காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே. அப்போ வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில
பொறுமை வேண்டும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா முதலாவது நம்ம உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கணும்னா பொறுமை நமக்கு அவசியம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்ப வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நமக்கு பொறுமை தேவை. To inherit promises we need patience. 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். எதுக்காக? முதலாவது நம்ம புத்திமானாய் வாழ வேண்டுமே ஆனால், புத்திமானாய் விளங்க வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியம். நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேதத்திலேயும் அது அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆத்திரப்பட்டு காரியங்களை செஞ்சோம்னா புத்தி குறைஞ்சிடும். பொறுமையா நிதானித்து அறிந்து காரியங்களை செய்கிறவர்களுக்கு தான் செய்கிறவர்களை தான் புத்திமானாய் வேதம் காட்டுகிறது. அப்ப முதலாவது எதுக்காக நம்ம பொறுமை வேணும் அப்படின்னா, நம்ம புத்திமானாய் விளங்க செய்ய வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியம். இரண்டாவதாக எதுக்கு நமக்கு பொறுமை தேவை அப்படின்னா, நம்முடைய சண்டைகள் அமர்த்த, நம்முடைய வாழ்க்கையில வருகிற சண்டைகளை அமர்த்தணும் அப்படின்னா, நிறுத்தணும் அப்படின்னா we need patience, நமக்கு பொறுமை தேவை. மூன்றாவதாக எதுக்கு நமக்கு பொறுமை தேவை அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை தேவை என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப எதுக்கு பொறுமை தேவை அப்படின்னா, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமா அப்படின்னா இன்னர் மேன், உள் மனிதனை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பொறுமை தேவை. இல்லை இன்னும் நம்ம அதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகள் யோசனைகளை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய எமோஷன்ஸை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பொறுமை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. பொறுமை இல்லாமல் பேசுகிற பேச்சுகள் அநேகமாய் அடுத்தவருடைய மனதை புண்படுத்துகிறது, அதுக்கப்புறம் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் போய்விடுகிறது என்பானவர்களே. அப்போ எதற்காக நமக்கு பொறுமை தேவை அப்படின்னா, நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய சிந்தனைகளை யோசனைகளை நம்முடைய 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 உள்ளது வருகிற குணங்கள், இப்போ கோபம் இப்படிப்பட்டவைகளை நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ மனநல மருத்துவர்கள் சொல்லுகிற ஒரு வாக்கியம், இப்போ சூசைட் பண்றாங்க பாருங்களேன், பிரச்சனைகள்ல போய் சூசைட் பண்றாங்க பாருங்களேன். அந்த சூசைட் பண்றவங்க ஒரு நொடி மட்டும் யோசிச்சாங்கன்னா, அதாவது அவங்க ஒரு பிரச்சனையில் அப்படியே ஓடி போயிட்டே இருப்பாங்க, போய் அதை அக்ரவேட் ஆகி ஒரு கட்டத்தில் சூசைடல் டிசிஷன் எடுப்பாங்க. அந்த கேப்ல எங்கேயாவது ஒரே ஒரு நொடி மட்டும் தங்களுடைய சுய சிந்தனையின்படி சிந்தித்தார்களே ஆனால் அவர்கள் அந்த தீர்மானம் எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். அன்பானவர்களே பாருங்களேன், ஏன் அப்படின்னா அந்த ஒரு நொடி சிந்தனை அவருடைய ஆத்துமாவை பாதுகாக்கும், உள்ள இருக்கிற சிந்தனைகளை பாதுகாக்கும், சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து போடும். அந்த ஒரு நொடி சிந்தனைக்கு இடம் கொடுக்காதவர்கள், அவ்வளவு கூட பொறுமை இல்லாதவர்கள் தான் அந்த தீர்மானத்துக்கு நேராக போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் என்பானவர்களே. அப்போ பொறுமை எதுக்கு தேவை அப்படின்னா, நம்முடைய உள் மனிதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய எமோஷன்ஸை நம்ம பாதுகாக்கணும், நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை நம்ம பாதுகாக்கணும், நம்முடைய எண்ணங்களை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும், ஒரு பத்திரமாய் நல்ல சரியான சீரான எண்ணமாய் வைத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. பொறுமை இல்லாம பேசுகிற வார்த்தைகள் கடைசியில போக 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 கடைசியில என்ன ஆகும்? அமைதியில போய் முடியும். அமைதினா அதுக்கு பிறகு பேச்சு இருக்காது இல்லையா? சாதாரண இப்போ ஒரு குழந்தைய, ஒரு பையனையே நீங்க இரிட்டேட் பண்ணிக்கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு கோபப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்? அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடும். அந்த பையனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எது செஞ்சாலும் நம்ம செய்யறது சரியா தப்பா இருக்குமோ, ஒருவேளை பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லாம கடைசியில் எதுவுமே செயல்படாத ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளவு தூரம் ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளிவிடுவார்கள். அதனால பொறுமை என்பது நம்முடைய ஆத்துமாவை அது பாதுகாக்கும், நம்முடைய சிந்தனைகளை பாதுகாக்கும், நம்முடைய யோசனைகளை பாதுகாக்கும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனைகளை இந்த பொறுமை நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கும் தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, பொறுமை இல்லாத சூழ்நிலைகள் இப்போ வெளியே ஒரு நபர்கிட்ட பொறுமை இல்லாமல் போயிட்டுன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்? அடுத்த நாள் அந்த திசைக்கு போகாம வேற திசையில நடந்துட்டு போகலாம், அந்த ஆள் அவாய்ட் பண்ணிடலாம். பெரிய பிரச்சனை என்னன்னா வீட்டுக்குள்ளதான். வீட்டுக்குள்ள வரும்போது அவாய்ட் பண்ணவும் முடியாது, பக்கத்து வீட்டில் போய் படுக்க முடியாது, அந்த வீட்டில் தான் தூங்கி ஆகணும், அங்கதான் சாப்பிட்டாகணும், ஆனா பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணுமா அப்படின்னா, பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கை என்பது இப்படி அவாய்ட் பண்ணி போகிற வாழ்க்கை இல்லை.
நம்ம வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில் நம்ம ஓடணும். ஆனா எப்படி ஓடணுமானா பொறுமையுள்ள இருதயத்தோட ஓடணும். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். நான் 4 காரியங்கள் சொன்னேன்னு நினைக்கிறேன். புத்திமானாய் விளங்க பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. சண்டைகள் அமர்த்த பொறுமை அவசியமா இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆத்துமாவை பாதுகாக்க நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி 4 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இனி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். 1 Corinthians 13:4. ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லுகிறது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்படின்னா அன்பு சாந்தம் உள்ளது அப்படின்னா ரெண்டும் ட்வின்ஸ். அன்பும் சாந்தம், அன்பு பொறுமை என்பது இணைந்தேதான் செயல்படும். அப்படின்னா நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டுமே ஆனால் நமக்கு பொறுமை அவசியம். அந்த சாந்த குணம் பொறுமை என்பது அவசியம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. இந்த வாக்கியத்தை பாருங்களேன். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்புன்னு ஒரு இடத்துல இருக்குதே ஆனால் அதுல பொறுமை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இருக்கிறது தான் அன்பு. நான் நல்லா அன்பா இருப்பேன் ஆனா எனக்கு பொறுமை மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஆக்சிமோரானா. அதாவது அன்பு பொறுமையும் அன்பு இருக்குது ஆனா பொறுமை மட்டும் இல்லை அப்படின்னா அப்படி சேர்ந்து வராது. அன்பு பொறுமையோட தான் சேர்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அறிந்து கொள்கிறோம் என்பார்கள். இப்ப அன்புக்கு இலக்கணமே பொறுமைதான் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு ஒரு பொறுமை இல்லை அப்படின்னா அன்பு இல்லை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம வேதம் ஒரு டூ டைமென்ஷனல் லவ் நமக்கு சொல்லுகிறது. தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு செலுத்த வேண்டும். நம்ம மற்றவர்களிடத்துல சக மனிதர்களிடத்துல நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்த வேண்டும். அப்படின்னா இப்ப இந்த ஒப்புமையோட எடுத்தோம் அப்படின்னா தேவனிடத்துல நாம பொறுமையா இருக்கணும். தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம பொறுமையாய் நம்ம செவி சாய்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற மனிதர்கள் மத்தியில நம்ம பொறுமையாய் காரியங்களை செவி சாய்க்க வேண்டும். பொறுமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. அப்ப பொறுமை அன்பிற்கு மிகவும் அடிப்படை தேவையா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். வேதத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் யாக்கோபு அந்த மாமனாட்ட போயிட்டு 7 வருஷம் வேலை செஞ்சான். எதுக்காக அப்படின்னா ராகேலுக்காக வேலை செஞ்சான். ராகேலுக்காக வேலை செஞ்ச அந்த யாக்கோபு 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணமும் நடந்துருச்சு. காலையில தான் தெரியுது ஆளு மாறிடுச்சு. லேயால கொண்டு கொடுத்துட்டாங்க. லேயால கூச்சப்பாரு. அவனுக்கு ஆளே பிடிக்காது. ஏன்னா பிடிச்சிருந்தா அவங்க முதல்ல அப்படி செலக்ட் பண்ணிருப்பான். அவனுக்கு பிடிக்காது. அதனால இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணான். இப்போ பாருங்களேன், அவன் இந்த யாக்கோபு என்ன பண்ணியிருப்பான்? நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பான்? காலையில எழும்பும் ஆளு மாறிடுச்சு. என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி பாருங்களேன், அந்த தீர்மானம் அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானம் தான். ஆனா அவன் சொல்றான், இன்னும் நான் 7 வருஷம் சேவிக்கிறேன், பரவாயில்ல. காரணம் என்ன? he really loved Rachel. உண்மையாகவே ராகேலை நேசித்தான். அதனாலதான் அவன் சொல்றான், பரவாயில்ல 7 வருஷமா பரவாயில்ல. அவன் அந்த 7 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, இந்த மனுஷன் பெத்த பொண்ணெல்லாம் வச்சுட்டு இங்கே நிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டுலாம் ஓடல. அவன் சொன்னான், இந்த குடும்பத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 7 வருஷம் முடிச்ச உடனே லேயால கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கொஞ்ச நாள்லயே ராகேல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்றான் 7 வருஷம் நீ இதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவன் யாக்கோபு என்ன பண்ணியிருந்துக்கலாம்? இந்த மனுஷன் என்னை ஏமாத்தின மனுஷன் கிட்ட எல்லாம் எவன் இருப்பான், வா போலாம் அப்படின்னு சொல்லி ராகேல கூட்டிட்டு ஓடி இருக்கலாம். ஆனா அவன் ஓடல. அவன் சொன்னான், இல்ல இந்த குடும்பத்துல எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த குடும்பத்தோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை முடியறது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். 7 வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் அங்க சேவிச்சான். இந்த குடும்பத்தோட நான் இணைந்து இருக்கணும். இருந்துட்டு தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் போறான். பரிவாரங்களோட அவன் ஆசீர்வாதங்களோட அவன் திரும்ப கிளம்பி வரான். காரணம் என்ன தெரியுங்களா? இவ்வளவு காலம் என் பொறுமையோட இருந்தான் தெரியுங்களா? மாமனார் பெரிய ஆள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதுக்காக பொறுமையோட இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு காரணம், he loved Rachel. ராகேலை அவன் நேசித்தான். அப்போ பாருங்க, அன்பு எப்பயுமே பொறுமையோட தான் வருகிறது அன்பானவர்களே. பொறுமை இல்லாத இடங்கள் உண்மையான அன்பாய் இருக்க முடியாது. நீங்க வாலிப நாட்கள்ல பிள்ளைங்க ஓடி திரிகிற அன்புகளை பாருங்களேன். பொறுமை இழந்து போகிற காரியங்கள் உண்மையான அன்பு நினைச்சு ஏமாறுறாங்க. ஆனா உண்மையான அன்பா இருக்காது. பொறுமையாய் காத்திருக்கிற அன்புகள் உண்டு, அது அன்பு, உண்மையான அன்பா இருக்கும். ஆனா பொறுமை இழந்து போகிற அன்புகள் தீமையான காரியங்களை போய் நின்றுட்டு ஐயோ அப்படின்னு நிக்கும்போ
பிள்ளைங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ இதுதான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது எங்க போகுதுன்னா தவறான ஒரு காரியம். எப்பயுமே அன்பு என்று ஒன்று உண்டே, ஆனால் அதற்கு கூட எது இணைந்து வரும்? பொறுமை இணைந்து வரும். அப்ப நம்ம மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல அன்பு இருக்க வேண்டுமே, ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா பொறுமை கண்டிப்பா இருக்கணும். பொறுமை இல்லாத இடத்துல அன்பு இருக்கவும் முடியாது, பொறுமை இல்லாத இடத்துல அன்பு நிலைக்கவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. எதற்காக நமக்கு பொறுமை அவசியம் அப்படின்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாருங்க, நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குன்னு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா we have a goal, ஒரு டார்கெட் இருக்கு, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. இயேசுவை போய் நான் அடைய வேண்டும் அப்படின்னா அந்த பாதையிலே நான் ஓடுவேன். என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமே, ஆனால் நமக்கு பொறுமை அவசியம் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. அப்ப எதற்கு நமக்கு பொறுமை அவசியம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே லட்சியத்தை நான் போய் அடைய வேண்டுமே, ஆனால் எனக்கு பொறுமை அவசியம். பொறுமை இல்லாதவர்களாய் லட்சியத்துக்கு நேராய் நம்ம ஓட முடியாது. லட்சியத்துக்கு நேராய் ஓடுகிற ஓட்டம் எப்படி ஓடணுமா? பொறுமையோடே ஓடணும். யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை இன்னும் நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமையா வாசிச்சு பாருங்க. விசுவாசத்தை எங்க ஓடுறோம்? இயேசுவை பார்த்து தான் ஓடுறோம். விசுவாசத்தோட தான் ஓடுறோம். ஆனா அந்த ஓட்டம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா பொறுமையுள்ள ஓட்டமா இருக்க வேண்டும். பொறுமையாய் நம்ம ஓட்டத்தை ஓட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. அப்போ பொறுமையோட நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை கூட நம்ம பொறுமையோட தான் ஓடணும். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய ஓட்டத்துல கூட நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா தவறான பாதைகளை நம்ம திசை திரும்ப வாய்ப்பு உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இன்னைக்கு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைகள்ல நல்லா ஆரம்பிக்கிற ஓட்டங்கள் எல்லாமே உண்மையான லட்சியத்துக்கு நேராக ஓடுகிறது இல்லை. பல இடங்களை திசை திரும்பி போகிறத நம்ம கண்கூடாய் காணுகிறோம். காரணம் என்ன? அவசரப்பட்டு ஓடுகிற ஓட்டங்கள் திசை திரும்பி போகிறது. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட கவனமாய் நம்ம ஓட வேண்டும். நம்முடைய லட்சியத்துக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்துல நம்ம பொறுமையாய் ஓட வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நீங்க சங்கீதம் 37வது சங்கீதத்துல 11வது வசனத்தை வாசிச்சா, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்னா பூமியை சுதந்தரிக்க தான் அழைச்சிருக்கிறார். ஆனா அந்த பூமியை சுதந்தரிக்கிற பாதை, நம்ம ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்கணுமா அப்படின்னா நம்ம சாந்த குணத்தோடு ஓடணுமா. நம்முடைய வாழ்க்கையில சாந்தம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த இடத்துல காண்கிறோம் அன்பானவர்களே. அப்ப பொறுமை நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா லட்சியத்தை அடைய, நம்முடைய இலக்கை அடைய நமக்கு பொறுமை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லிடுறேன். சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிக்கிறார் அப்படின்னா யாருக்கு கர்த்தர் டீச் பண்றாரா அப்படின்னா பொறுமை உள்ளவங்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வழிகளை டீச் பண்றாரா. இப்போ நம்ம கர்த்தருடைய வழிகளை நம்ம அறியணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு பொறுமையின் குணம் இருக்கணும். பொறுமையாய் கர்த்தருடைய காரியங்களை கேட்கிற ஒரு குணம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்ப்போம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒன்லி ரிக்வெஸ்ட், பிரேயர் ரிக்வெஸ்டா இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காதுல கேட்காது. வேதத்தை வாசிக்கும் போது நம்ம காதுகளை கொஞ்சம் கவனமா திறந்து வச்சுக்கணும். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பேசுகிறார், யாருக்கு கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னா பொறுமையா அவருக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு, பொறுமையா இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்பாங்க. அப்போ கர்த்தர் நம்மிடத்துல பேசணுமா, என்ன வேணும்? நமக்கு பொறுமை வேணும். நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாய் நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பாங்க. அப்ப 7 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் பொறுமை தேவை அப்படின்னா நம்மை புத்திமானாய் விளங்க பண்ண நமக்கு பொறுமை தேவையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன. சண்டைகள் அமர்த்த வேண்டுமே, ஆனால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, சண்டைகள் அமர்த்துவதற்கு பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறது. வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே, ஆனால் பொறுமை அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை, உள் மனிதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டுமே, ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டுமே, ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். பொறுமை என்பது
ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அது மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. 7 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் பொறுமை நமக்கு தேவை? நமக்கு வேதம் சொல்லுகிறது பொறுமை அல்ல. வேதம் சொல்லுகிறது என்னன்னா நீடிய பொறுமை. நான் சொன்னதெல்லாம் பொறுமை வேணும். அப்பதான் நீடிய பொறுமை நமக்கு வரும். அப்போ பொறுமை நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நன்மையான பாதையில நடக்க பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லி, இப்ப எப்படி நாம் பொறுமையை பெற்றுக் கொடுக்கிறது? நான் சொன்னா மட்டும் 7 பாயிண்ட் சொல்லிட்டு பிரதர் போயிட்டாரு, பொறுமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் எப்படி நாம் பொறுமையை பெற்றுக்கொள்வது. இப்ப இதுக்கு மட்டும் ஒரு புக் எழுதிட்டேன்னு வைங்களேன், ஒரே நாள்ல 1 மில்லியன் காப்பி விற்கும். எனக்கு தெரியும் நல்லா. ஏன்னா எல்லாருக்குமே இந்த கேள்வி உண்டு, எப்படி பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? ஈஸியா எப்படி பொறுமையா இருக்கிறது? ஈஸியா எதுவும் கிடைக்காது. பொறுமையா இருக்கிறது வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வழி, நமக்கு உபத்திரவங்கள் வழியாய் நடக்கிற பாதை தான் பொறுமையை நமக்கு கற்றுத்தருகிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில அவசியம்தான். பொறுமை நமக்கு இன்றியமையாததுதான். பொறுமை நமக்கு தேவைதான். ஆனால் இந்த பொறுமை எப்படி வரும் தெரியுங்களா? பொறுமை புக்கை படிக்கிறதுனாலயோ, இல்ல யார்கிட்டயோ 4 பேர்ட்ட உட்காந்து ஆலோசனை கேட்கறதுனாலயோ, யாரோ நம்மகிட்ட 4 பேர் சஜஸ்ட் பண்றதுனாலயோ இந்த பொறுமை நமக்கு வருகிறது இல்லை. இதுதான் நிஜம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு பெரிய பொறுமைசாலிகளா இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதை தான் நம்ம அந்த பொறுமைக்குள்ள நம்மை நடத்தி இருக்கும் அன்பானவர்களே. அப்போ பொறுமை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னா, வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்ம உபத்திரவங்களினூடாய் நம் கடந்து வரும்போது நம்ம பொறுமையிலே வளர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனம். பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, பலவிதமான சோதனைகளை நீங்கள் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்தப்போ நமக்கு அந்த ஒரு போராட்டத்தின் பாதைக்குள்ள நம்ம கடந்து வருகிறது தான் நம்ம எங்க எப்படி உருவாக்குமா அப்படின்னா பொறுமையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஒரே நாள்ல ஓவர் நைட்ல நம்ம பொறுமைசாலியா மாறிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கனவும் காண வேண்டாம். அது நடக்கவும் செய்யாது, நடக்காது. இன்னைக்கு நடக்காது. நம்ம வேணா ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன், ஒருவேளை நம்ம இருக்கிற நிலைமையை விட்டு இன்னொரு படி நான் ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையா வளர நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட், பயங்கரமான பிரேயர் ரிக்வெஸ்ட், ஆண்டவரே என்ன நாளையில இருந்து பொறுமைசாலியா மாத்துங்க அப்படின்னா நாளை காலையில கண்ணை திறந்து பார்க்கும்போது கர்த்தர் எதை தருவாராம்? ஒரு உபத்திரவத்துக்குள்ள நம்மளை அப்படி அனுப்பிச்சு விடுவாராம். போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாரு, எப்படி இருக்கு நீ பார்த்துட்டு சொல்ல. அப்ப நம்ம அந்த உபத்திரவத்துக்குள்ள போகும்போதுதான் நமக்கு இது இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்கா, அப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமா, இப்படி பண்ணிட்டோமா, அப்போ அதை கொஞ்சம் கத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரே பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையான கொடுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அடுத்த நாள் காலையில பார்த்தா என்ன இருக்கும்? அடுத்து இன்னொரு பிரச்சனை நமக்கு நிற்கும். பிரச்சனையை பார்த்தோம்னா சோர்ந்து போய் பரவாயில்ல, இந்த பொறுமை எல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு செட் ஆகாது, நம்ம படுற கோபத்தையே பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு பொறுமையா இருக்க கற்றுத்தருகிறார், பலம் தருகிறார் அப்படின்னு சொல்லி பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பொறுமையை கற்றுக்கொள்வது வேற என்ன? நிறைய தேடி பார்த்தேன், ஒரு 2-3 பாயிண்டா கொடுக்கலாம் அப்படின்னு. பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு வேதத்துல இருக்கிற ஒரே வழி இது ஒண்ணுதான். ஏன்னா உபத்திரவங்களுடாய் கடந்து வரணும். உபத்திரவங்கள் நம்மை பொறுமை உள்ளவர்களாய் மாற்றும். உபத்திரவங்களுக்குள்ள கடந்து வரும்போது தான் பொறுமைசாலிகள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாடுகள் மத்தியில கடந்து வர்றவங்களை பாத்தீங்கன்னா பேசுனீங்கன்னா ரொம்ப இன்பமா பேசுவாங்க. காரணம் என்ன? அவங்க பொறுமைசாலிகளா இருப்பாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைகள்லையும் அடிபட்டு இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, அதோட முடிச்சிருவாங்க. இது சாதாரண நம்மகிட்ட எல்லாம் கேட்டா நம்ம 3/4 மணி நேரம் பேசுவோம். ஆனா அவங்க இவ்வளோ பிரச்சனை ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் பொறுமை, அவங்களுடைய உபத்திரவங்களுடாய் அவங்க அவ்வளோ பெரிய பொறுமைசாலிகளாய் அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நமக்கு என்ன? கர்த்தர் நமக்கு உபத்திரவங்களின் வழியாய் தான் நம்ம பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வேத மனிதர்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்றது டைம் இல்லை, நீங்க எடுத்து பாருங்க. வேத மனிதர்கள்லாம் எவ்வளவு பொறுமைசாலிகளா இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை அவருடைய பின் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா
அவர்கள் கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதை அவர்கள் அவ்வளவு தூரமாக புடமிட்டு அதுக்கு பிறகு அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே பொறுமையான வார்த்தைகளா இருக்கும். அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள் ஒரு காலத்துல பேசியிருப்பாங்க, ஆனா அடுத்து அவர்கள் உருவாக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில அவருடைய வார்த்தை பொறுமையான வார்த்தைகளா வெளியே வர்றதை பார்க்கலாம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பவுலுடைய வாழ்க்கைய ஒரு காலத்துல பவுல் வந்து தமஸ்குக்கு முன்னாடி பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கிறிஸ்தவனை கொல்லணும், அவ்வளவுதான். அதுல வந்து வேற ஈவு இரக்கம் மனசாட்சி இதெல்லாம் கிடையாது, கொல்லணும். ஆனா கடைசியில அவன் எழுதின நிருபங்களை நீங்க பாருங்களேன், எவ்வளவு அன்பான வார்த்தைகள், எவ்வளவு இரக்கமான வார்த்தைகள், எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் மத்தியில அவ்வளவு தாழ்மையா பேசுறாருன்னா பொறுமை. ஏன் காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனை அவ்வளவு தூரமாய் உருவாக்கி எடுத்து அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள கடந்து வந்து கடைசியில அவனை உருவாக்கி எடுத்த அன்பான. அப்போ போராட்டங்கள் வழியாக தான் பொறுமை நமக்கு, பொறுமையிலே நம்ம வளர முடிகிறது அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. இன்னும் எவைகளிலே நாம் பொறுமை காக்கணும் அதை மட்டும் சொல்லிட்டு செய்தியை நிறைவு செய்யறது. எவைகளிலே நாம் பொறுமை காக்க வேண்டும், எந்த காரியங்களை நம்ம பொறுமை காக்கணும்னா, கர்த்தர் நமக்கு பொறுமையை கற்றுத் தருகிறார், உபத்திரவங்கள் வழியாக நமக்கு பொறுமையை கற்றுத் தருகிறார். எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, முதலாவதாக யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:20. சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, எதுல பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, பேசுகிறதுல பொறுமையா இருக்கணும். அப்போ பொறுமை ஒரு மனுஷனுக்கு எதுல பொறுமை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பேசுறதுல பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பானவர்களே. பொறுமையான பதில்கள், பொறுமையான மறு உத்தரம், பொறுமையான பேச்சுகள்ல நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது என்பானவர்களே. வேதம் அதை எதிர்பார்க்கிறது. பொறுமையற்ற பேச்சுகள் பிரச்சனைகளுக்கு நேராக நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பொறுமை பேச்சுல நமக்கு ஒரு பொறுமை உண்டாகும். பொறுமையாய் பேசுகிற பேச்சுகள், சின்ன சின்ன காரியங்களை கேட்டோம்னா டப்பு டப்பு டப்புன்னு ஏதாவது பேசிடுறோம். ஆனா கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார், நம்ம எப்படி இருக்கணுமா அப்படின்னா, பேச்சுகள்ல பொறுமையாய் பேசுகிறதுல கவனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக யாக்கோபு 3வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. யாக்கோபு 3:13. பாருங்க, அப்ப எதுல பொறுமை இருக்கணுமா அப்படின்னா, கிரியைகளிலே, செயல்படுகிற செயல்களிலே, கிரியைகளிலே பொறுமை இருக்கணுமா. செயல்படுகிறது கொஞ்சம் பொறுமையா செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம் அன்பானவர்களே. கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும், ஆனால் பொறுமை நமக்கு அவசியமா இருக்கிறது. கிரியைகள் கிரியைகள் நடப்பிக்கிறது நம்ம பொறுமை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதோ ஒன்று செய்யறோம், டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சிடறோம் அப்படிங்கிறதல்ல. பொறுமையா காரியங்களை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிதானித்து காரியங்களை ஆராய்ந்து அறிந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்போ இரண்டாவதாக எதுல நமக்கு பொறுமை வேண்டும்? செயல்களிலே பொறுமை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் பொறுமையாய் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். மூன்றாவதாக எதுல பொறுமை வேணும்? 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 13வது வசனம். 1 Thessalonians 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். அப்போ எங்க இந்த சாந்தம், நீடிய சாந்தம், எங்க இந்த பொறுமை வேணுமா அப்படின்னா, எல்லா மனிதர்களிடத்தில். அப்போ உறவுகளிலே நம்ம பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். உறவுகளை மேம்படுத்துவதிலே, உறவுகளிலே நாம் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். பேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், நம்முடைய உறவுகளிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்போ நம்ம 7 காரியம் ஏன் நமக்கு பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மையாகவே ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நம்ம எல்லாருக்குமே, யாரையும் நம்ம இங்கே ஒரு வேளை பப்ளிக்கில் சொல்ல மாட்டீங்க, நான் எல்லார்ட்டையும் கேட்டால் ஒரு பெரிய சவால் தான். குடும்பம் நடத்துவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை நடத்திட்டு போயிடலாம், ஒரு பெரிய வேலை, பெரிய பதவிகள் எல்லாம் இருந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால் குடும்பத்தை உண்மையாக நடத்துவது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு வேதம் நமக்கு நிறைய ஆலோசனைகளை தருகிறது. பொறுமை என்பது அவசியம் என்கிறதை நம்ம அறியணும். ஏன் அவசியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பானவர்களை, பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரே ஒரு வழிதான் வேதம் சொல்லுகிறது. என்ன வழி அப்படின்னா,
உபத்திரவங்களினூடாய் நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியா நம்முடைய பொறுமையை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம். எங்கெங்கெல்லாம் நம்ம பொறுமையை நம்ம கவனமாய் கவனிக்கணும் அப்படின்னா நம்முடைய பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய செயல்களிலே நம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய உறவுகளிலே நம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், உறவுகளில் நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொறுமை எப்பொழுதுமே தனியா வராது. நம்ம அது அன்பை நான் உங்களுக்கு சொன்னேன், பொறுமை என்பது அது எப்பொழுதுமே பேரா தான் வரும். நீங்க வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல இதை நீங்க பார்க்க முடியும். நீங்க வேணா அந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையும் நம்பிக்கையும் எப்பொழுதுமே இணைந்து தான் வரும். நம்பிக்கை இல்லாத இடத்துல பொறுமை இருக்காது. எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போச்சோ அந்த இடத்துல பொறுமை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனம், ரோமன்ஸ் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நம்பினவங்க தான் பொறுமையோட காத்திருக்க முடியுமே தவிர நம்பிக்கை இல்லாதவர்கள் பொறுமையோட காத்திருக்க முடியாது. அப்ப என்ன தேவை அப்படின்னா நம்பிக்கை தேவை என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமைக்கு நம்பிக்கை தேவை. பொறுமை நம்பிக்கை இணைந்து தான் வரும், தனியா வராது. பொறுமையும் நம்பிக்கையும் இணைந்து தான் வரும். எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போகிறதோ அந்த இடத்துல பொறுமை இழந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம அறியலாம். பொறுமையும் ஜெபமும் எப்பொழுதுமே இணைந்து தான் வரும். எங்க ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கு, வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்போ பொறுமையும் ஜெபமும் எப்பவுமே இணைந்து தான் வரும். ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கிறான் அப்படின்னா அவன் ஜெபம் பண்றவனா இருப்பான், தேவனிடத்துல பேசுகிறவனா இருப்பான். தேவனிடத்துல உண்மையாய் ஜெபிக்கிறவன் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று பொறுமையோடு அதுக்கு காத்திருப்பான். அப்ப இந்த ஜெபமும் பொறுமையும் எப்பொழுதும் இணைந்து தான் வரும். அன்பும் பொறுமையும் எப்பொழுதும் இணைந்து தான் வரும். நான் முன்னாடியே சொன்னேன். அன்பானவர்களே, இந்த இணைப்பை நம்ம கவனமாய் கவனித்து வைப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் பொறுமையில வளர அது நமக்கு நிச்சயமாய் பயனுள்ளதா இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் தருகிற பொறுமையின்படியே, கர்த்தர் தருகிற ஞானத்தின்படியே நம்ம பொறுமையோடு ஓட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பொறுமையோட ஓட வளர நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் வாழ்க்கையை நம்ம ஆசீர்வதிப்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். அன்பானவர்களே, அப்படியே நம்ம ஜெபிப்போம். முதலாவது கேட்ட வார்த்தை அப்படியே உண்மையாக நினைவுக்கு வரும். ஆண்டவரே, எனக்கு அந்த பொறுமையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, அந்த பொறுமையில் நான் வளரட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆவியின் கனி அது நமக்குள்ளே டெவலப் ஆகிறது. அது வேறு யாரும் தருகிறதல்ல, வேறு யாருனாலையும் நமக்கு மாறுகிறதல்ல, வேறு யாருனாலையும் நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணுகிறதல்ல. அது நமக்குள்ளே டெவலப் பண்ணுகிற ஒரு கனி அப்படிங்கிறத நம்ம அறிந்து கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த கனி எனக்குள்ளே உருவாக கர்த்தாவே என்னை நீங்கள் பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது மிகவும் அவசியம் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் நமக்கு நேரம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம அனுபவித்திருப்போம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த நேரத்தில் உண்மையாய் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த பொறுமையை எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பொறுமையாய் நடக்க வேண்டிய கிருபைகளை தாங்க. பொறுமையை ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை வளர செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த கனியில் நான் வளரணும். ஆண்டவரே, பொறுமையாய் வளர கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரிக்க அந்த பொறுமை எனக்கு தாங்க. அநேக நேரத்தில் பொறுமை இழந்து நம்ம பல காரியங்களை செய்கிறோம். பொறுமை இழந்து எடுக்கிற தீர்மானங்கள், பொறுமை இழந்து பேசுகிற வார்த்தைகள் அநேக கடினமான பாதைகளில் நடத்தி செல்லலாம். அன்பானவர்களை இந்த நேரத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு பொறுமையை தாங்கப்பா. ஆண்டவரே, பொறுமையை தாங்க. அப்படியே உபத்திரவங்கள் நூடாய் கடந்து வரும்போது உண்மையாக உணர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பாதையில் நான் பொறுமையை கற்றுக்கொள்ளட்டோம்ப்பா. பொறுமையாக இருக்கட்டும். ஆண்டவரே, பொறுமை உள்ளவர்களை பூமியை ஆளுவார்கள், சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நீ சொல்லி இருக்கிறீரேப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலியாக நீர் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. அப்படியே சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய பேச்சில் ஒரு பொறுமையை தாங்க. அவசரப்பட்டு பேசுகிற அந்த குணத்திலிருந்து ஒரு மாற்றத்தை தாங்க, ஒரு பொறுமையை தாங்க. ஆண்டவரே, அவசரப்பட்டு தீர்மானங்கள் பண்ணுகிறது, அவசரப்பட்டு சபித்து விடுவது, அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு எதிராக பேசி விடுவது, ஆண்டவரே அதில் ஒரு பொறுமை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. அன்பானவர்களே, நம்முடைய செயல்களில் ஆண்டவரே பொறுமை இல்லாமல் செயல்படுகிற விஷயங்கள், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிதானித்து யோசிக்காமலே பொறுமை இல்லாமல் திடீரென்று செயல்படுகிற காரியங்களில் எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா. நம்முடைய உறவுகளில் ஆண்டவரே, உறவுகளுக்குள்ளே ஒரு பொறுமையை கடைபிடிக்க கர்த்தர் எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அன்பானவர்களே, அப்படியே கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பொறுமையில் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உண்மையாய் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா, உங்களுடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ராஜா, ஆண்டவரே,
தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. வார்த்தையின் ஆண்டவர் மகத்துவங்களை கத்தாவே நீர் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தி தாங்கப்பா ஆண்டவரே. ஆழங்களை வெளிப்படுத்தி தாங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இருதயங்களை கிரியை செய்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது பயனுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண செய்ய கத்தாவே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே செயல்படட்டும் அப்பா ஆண்டவரே. கிரியைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. என் தேவன் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்று தந்திருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே எங்களை காண்கிறவர்கள் பொறுமைசாலிகளாய் காண கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய குடும்பங்கள் பொறுமையோடு நடந்து செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பொறுமை இழந்து போகிற காரியங்களை கர்த்தாவே கவனமாய் கையாள வேண்டிய ஞானத்தை தருவீராக ராஜா. நீர் வழி நடத்துங்க. யாரெல்லாம் இந்த பிரச்சனையினால ஆண்டவரே யாரெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவரே பொறுமை இழந்து போய் இருக்கிறார்களோ, பொறுமை இல்லாதனால பிரச்சனைகள்னால இருக்கிறாங்களோ கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே. பொறுமையாய் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இலக்கை நோக்கி பொறுமையாய் ஓட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. உறவுகளை பாதுகாக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அன்பாய் காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ராஜா. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, தந்திருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளால கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆமென். God bless you all. Praise God.